புதுச்சேரி அரசு பெண்கள் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை சார்பில் நடைபெறும் வீர்பால் திவாஸ் வீர குழந்தைகள் தின விழா சிறப்பாக நடைபெற்றது. விழாவில் பேசிய துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன், மதிப்பிற்குரிய சீஃப் மினிஸ்டர் ரங்கசாமி, ஸ்பீக்கர் செல்வம், உமன்ஸ் அண்ட் சைல்டு டெவலப்மெண்ட் மினிஸ்டர் ஜெயக்குமார், எம்எல்ஏ ஹனிபால் கென்னடி, செக்ரட்டரி நெடுஞ்செழியன், டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் குலோத்துங்கன், அதிகாரிகள் மற்றும் நம் எல்லோருடைய அன்புக்கும் பாசத்திற்கும் உரிய குழந்தைகளுக்கு என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த விழாவில் கலந்து கொள்வதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். காரணம், குழந்தைகள் எதிர்கால இந்தியாவின் ஒளி விளக்குகள். அவர்களை கௌரவித்து அவர்களுக்கு தேசபக்தி, தியாகம், வீரம் நிறைந்த வாழ்க்கைக்கு இந்த விழா வழிகாட்டும் என்று நம்புகிறேன். இந்த வீர குழந்தைகள் தினத்தை வீரா பால்ஸ் திவாஸ் இன்று நாடு முழுவதும் கொண்டாடுகிறோம். மாண்புமிகு பாரத பிரதமர் நரேந்திர மோடி இந்த விழாவை முன்னெடுத்து இருக்கிறார். விக்சித் பாரத், வளர்ச்சி அடைந்த பாரதத்தை உருவாக்க குழந்தைகள்தான் முக்கிய பங்கு ஆற்றுவார்கள் என்ற நம்பிக்கையோடு இந்த விழாவை நமக்கு கொடுத்திருக்கிறார். 17ஆம் நூற்றாண்டில் 10வது சீக்கிய குரு கோவிந்த் சீக்கின் மகன்கள் 4 பேரும் அன்றைய அரசருக்கு எதிராக வீரத்தோடு போராடி உயிரை தியாகம் செய்ததை நினைவு கூறும் இந்த நாளில் நம்முடைய குழந்தைகளுக்கு வீரம், தேசபக்தி, தியாகம் பற்றி எடுத்து சொல்லி இந்த நாட்டை வளமான நாடாக மாற்ற பாடுபட வேண்டும் என்பதை உணர்த்த வேண்டும். இந்திய நாடு பல கலாச்சாரங்கள், மதங்கள், இனங்கள் ஒன்றாக சேர்ந்த நாடு. வேற்றுமையில் ஒற்றுமை போற்றும் நாடு. நம்முடைய வரலாறு வீரமும், தியாகமும், தேசபக்தியும், ஒற்றுமையும் நிறைந்தது. இவையெல்லாம் வளரும் தலைமுறைக்கு நாம் எடுத்து சொல்ல வேண்டியது நம்முடைய கடமை. நம்முடைய பண்பாடு, கடவுள், மதங்கள் எல்லாம் தீமைகளுக்கு எதிராக வீரத்தோடு போராட வேண்டுமென்று நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. இந்த சமுதாயம் மேம்பட, நலம் பெற தியாகம் செய்யும் மன வலிமையை நமக்கு தருகிறது. நம்முடைய வரலாறு முழுவதிலும் இதை போன்ற வீரமும் தியாகமும் நிறைந்த வீரர்களை, வீர பெண்மணிகளை நாம் பார்க்க முடியும். வீரம் நிறைந்த தியாக சுடர்களின் வரலாறுகளை நம்முடைய குழந்தைகளுக்கு எடுத்து செல்லும் போது அவர்கள் நம்முடைய பண்பாட்டின் பெருமைகளை புரிந்து கொள்வார்கள். தேசபக்தி உணர்வோடு இந்த நாட்டின் வளர்ச்சிக்கு பாடுபடுவார்கள். இதையெல்லாம் நாம் கவனமாக செய்ய வேண்டும். இந்த சமுதாய கடமையில் இருந்து நாம் தவறிவிடக்கூடாது என்பதை சொல்லும் விழாவாகத்தான் நான் இதை பார்க்கிறேன். இப்படி ஒரு விழாவை நமக்கு தந்த பாரத பிரதமர் நரேந்திர மோடிக்கு இந்த நேரத்தில் நம் அனைவரின் சார்பிலும் நன்றியை சொல்லிக் கொள்கிறேன். பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் குஜராத் மாநிலத்தின் முதலமைச்சராக இருந்தபோது ஒவ்வொரு வருடமும் வீர குழந்தைகளை தேர்ந்தெடுத்து அவர்களை கௌரவிப்பார். ஒவ்வொரு குழந்தையோடும் கலந்துரையாடுவார். அதிலிருந்து நான் புரிந்து கொண்டது இதுதான். வீர பண்பு என்பது ஒரு நெருக்கடியான காலத்தில் நிர்பந்தம் ஏற்படும் போது வெளிப்படுகிறது. இந்த வீரப்பண்பு ஏற்கனவே குழந்தைகளுக்கு உள்ள படித்து கிடக்கிறது. உதாரணமாக, பெருமழை, புயல், பூகம்பம், பள்ளி சுற்றுலாவின் போது சக மாணவர்கள் தண்ணீரில் விழுந்துவிட்டால் அவர்களை காப்பாற்ற வேண்டிய சூழ்நிலை, பெரிய தீ விபத்து, சாலை விபத்து, இது போன்ற சூழ்நிலையில் அங்கிருக்கும் குழந்தைகளின் 2-3 குழந்தைகள் இந்த வீரப்பண்பை வெளிப்படுத்துவதை நாம் பார்க்க முடியும். இந்த குழந்தைகள் பின்னாளில் வாழ்க்கையில் எந்தவிதமான நெருக்கடியில் வந்தாலும் அவற்றை சமாளிக்கக்கூடிய மன வலிமை பெற்று விடுகிறார்கள். இது மற்ற குழந்தைகளுக்கும் உதாரணமாக இருக்கும். அதிகாரிகள் இதுபோன்ற நிகழ்ச்சிகள் மூலமாக ஒவ்வொரு குழந்தையின் உள்ளே இருக்கும் இந்த வீர பண்பை பற்றி மற்ற குழந்தைகளுக்கு எடுத்து சொல்ல வேண்டும். மத்திய அரசு 2021ஆம் ஆண்டில் இந்த வீர குழந்தைகள் தினத்தை அறிவித்து இருந்தாலும் புதுச்சேரி மாநிலத்தில் இப்போதுதான் முதல் முறையாக கொண்டாடப்படுகிறது. அதை ஒட்டி மாநில அளவிலும் மாவட்ட அளவிலும் நடத்தப்பட்ட கட்டுரை போட்டி, கதை சொல்லும் போட்டி, ஓவிய போட்டி, கவிதை போட்டி, பட்டிமன்றம் என்று பல போட்டிகளில் வெற்றி பெற்று பரிசுகள் பெற இங்கே வந்திருக்கும் குழந்தைகள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். புதுச்சேரியில் அரசு நிதி உதவி பெற்று சுமார் 25க்கும் மேற்பட்ட சைல்டு கேர் இன்ஸ்டிடியூஷன் இருப்பதாக அறிகிறேன். உங்களுடைய கடமையையும் பொறுப்பும் அதிகம். தாய் தந்தைக்கு இருக்கும் பொறுப்பு உங்களுக்கு தரப்பட்டு இருக்கிறது. கதைகள் மூலமாக, படங்கள் மூலமாக உங்களுக்கு தெரிந்த ஆரோக்கியமான வழிகளில் குழந்தைகளுக்கு தைரியத்தை, தன்னம்பிக்கையை, தேசபக்தியை வளர்க்க வேண்டும். இந்த உலகத்தில் அவர்கள் சந்திக்கக்கூடிய சவால்களை கடந்து வரும் மன வலிமையை அவர்களுக்கு ஏற்படுத்த வேண்டும். அதுதான் எதிர்கால இந்தியாவிற்கு நம்முடைய பங்களிப்பாக இருக்கும் என அவர் தெரிவித்தார்.